இப்போது டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஸ்பூன் பை ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம எல்லா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா சைடும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அந்த ஆயிலும் பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும், கட்டி கட்டியாக நின்றுக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது, அதனால் நம்ம நடுவில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா ரொம்ப ஒட்டாமல் இருக்கணும். அதே மாதிரி தொக்கு கருகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சைட்லாம் ஒட்டாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா தொக்கு கலர் மாறிடுச்சு. இதை வந்து எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். கர்ட் ரைஸ்க்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.